வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இமேஜினரி ஃப்ரெண்ட் அப்படிங்கிற 2024 வந்த ஒரு அமெரிக்கன் ஃபேண்டசி அண்ட் காமெடி ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யாரை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான் கிரசின்ஸ்கி. இவர் ஒரு ஆக்டர். இது யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆலன் சீகர், ஜான் கிரசின்ஸ்கி, ரியான் ரெனால்ட்ஸ், ஆண்ட்ரி ஃபார்ம். இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா கேலி ஃப்ளெமிங், ரியான் ரெனால்ட்ஸ், ஜான் கிரசின்ஸ்கி, ஃபியோனா ஷா, பிபி வாலர், பிரிட்ஜ் ஸ்டீவ் கேரல், லூயிஸ் கசட்டர் ஜூனியர். சினிமாட்டோகிராஃபி யாருன்னா ஜானுஸ் கமன்ஸ்கி. எடிட்டட் யார் பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்டோஃபர் ரூஸ், ஆண்டி கானி. மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னா மைக்கேல் கியாச்சினோ. ப்ரொடக்ஷன் கம்பெனி சண்டே நைட் ப்ரொடக்ஷன், மேக்ஸிமம் எஃபோர்ட். யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய பேரமௌண்ட் பிக்சர்ஸ். இதோட பட்ஜெட்டு 110 மில்லியன். இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் 185.7 மில்லியன். இதோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜான் கிரசின்ஸ்கி அவங்களுடைய ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு பொண்ணான ஹீரோயின். அவங்க அம்மா வந்து சின்ன வயசில், அதாவது நம்மளுடைய ஹீரோயினோட சின்ன வயசில் இறந்துடுறாங்க. அவங்களுடைய அப்பாவுக்கும் அவங்க அந்த பொண்ணு வளரும் போது ஒரு பெரிய கொடிய நோய் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அதாவது இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளுடைய ஹீரோயின் கண்ணுக்கு தெரிகிறாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை மற்றவங்க எல்லாருக்கையும் அவங்களோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அதுதான். அதே போல் அவங்களுடைய அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, அந்த உடம்பு சரியில்லாததில் இருந்து அவங்க அப்பாவை காப்பாற்றினாங்களா அப்படின்ற சொல்கிற கதை தான் மீதி கதையே. இந்த கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக நகரும். இதில் 2 கதைகள் இருந்தாலும் ஒரு கதையை கூட ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டாங்க. 2 கதையிலையும் அங்கங்கே ஜஸ்ட்டு தொட்டுட்டு வந்துருக்க மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக நோக்கி கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் டெப்த் கொடுத்து எடுத்துருக்கலாம். இல்லைனா அவங்களோட அப்பா பொண்ணுக்கான பாசத்தை பற்றி எதிர்க்கலாம். 2த்துலேயும் ஃபுல்லாக போகாமல் பாதியாக முடிச்சதுனால இது ஒரு நெகட்டிவ். இந்த கதையில் வர 2 கதாபாத்திரங்கள், அதாவது நம்மளுடைய ஹீரோயினும் ரியான் ரெனால்ட்ஸ், அவரும் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கேரக்டர் இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அந்தளவுக்கு ஆழம் இல்லாதனால இந்த கதை வந்து நமக்கு டைம் பாஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம். இந்த கதையோட நேரத்தை பொறுத்து பண்ணிங்கன்னா நம்ம எல்லா கேரக்டர்ஸுக்கும் டெப்த்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க கொடுக்க தவறிட்டதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஃபிலிமாக தான் எனக்கு படுது. ஆனால் இது நம்மளுடைய இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் நமக்கும் இருந்திருக்கலாம். அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸோட பற்றி ஞாபகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது அப்படி இருந்தால் கமெண்ட் செய்யுங்க. நான் இந்த கதையை சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.